ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல கதை வேணும். அதுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளரை பார்த்து நம்ம அந்த கதையை சொன்னோம்னா அவங்க படம் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு பாட்டு பாடி காமிச்சு கூட ஒரு படத்தை வாங்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு யோசனையாக இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தேன். கதையை சொல்லலை, ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஆனால் முழு பாட்டையும் பாடி காமிச்சு ஒரு பெரிய அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் பாசிபிள். நிறைய விஷயங்கள் வந்து நான் நம்பிக்கையான வீடியோக்களை போடும்போது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லையா? அதுபோல் நான் முயற்சி பண்ணேன், இப்படி நடந்தது. அதுக்காக என்னோட கதை இல்லையா அப்படின்னு கிடையாது. கதை முழு பைண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா டிஆர் மாதிரி டேபிளை தட்டி பாட்டெலாம் பாடி காட்டுவார். அவர் கதை சொல்லுவார், பாட்டையும் பாடி காட்டுவார். அதுபோல் நம்ம பண்ண என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் ஒரு பாட்டை எழுதினேன். அதுக்கு ஒரு டியூன் பாட்டேன், பாடி பார்த்தேன், மியூசிக் போட்டு எல்லாம் ஒரு சாங் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு தயாரிப்பாளரை பார்த்து என்னுடைய கதையோட ஒரு லைன் மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் முழு கதையை சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. நான் முதல்ல பாட்டை பாடி காட்டுறேன் சார், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி நீங்கள் பாடி காட்டுங்க அப்படின்னாங்க. அவங்க கூட ஒரு பெரிய டீம் வந்து இப்போ நான் வந்து அந்த பாட்டை பாடி காமிச்சேன். நான் பாட்டை உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தான் அவங்களுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. மீதி கதையை கேட்கல. கெத்து பொய்யடா, சொத்து பொய்யடா, பித்து பொய்யடா, பத்து பொய்யடா, செத்து போயிட்டா என்ன பண்ணுவ மொத்தம் பொய்யடா, நித்தம் நித்தமே செத்து வாழ்கிறோம், செத்து போயிட்டா என்ன பண்ணுவ மொத்தம் பொய்யடா. இது வந்து பல்லவி. சரணம் சொல்கிறேன். உண்டு உறங்கி உயிரை வளர்த்தாய், ஊருக்குள் உந்தன் பெயரை விதைத்தாய், மண்ணையும் மலையையும் சொந்தம் முடித்தாய், பணம்பொருள் படைத்து பகையை உடைத்தாய், பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி உனக்கென்று உலகில் குடும்பத்தை அமைத்தாய், இந்த மண்ணிலே எல்லாம் இருந்தும் இறந்த பிறகு நீ எங்கு செல்கிறாய் சொல்லடா, சொல்ல தெரியாது சொல்ல முடியாது ஒன்றும் புரியாது ஓய்ந்து போவதே உந்தன் வரலாறு, ஜடமடா நீ ஒரு ஜடமடா, பிடி சாம்பலாய் போவதே நீ வரமடா. இது வந்து ஒரு சரணம். இன்னொரு சரணம் இருக்குது. இதை பாடி காமிச்சேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ராம்கே வாங்கணும் கூட்டு போய்ட்டு ஒரு பெரிய அட்வான்ஸ் வச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு இனிமேல் கதை சொல்ல வேண்டாம், ஒரு பாட்டிலேயே வந்து வாழ்க்கையோட விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை அடக்கியிருக்கீங்கன்னா கதைக்குள்ளே எவ்வளோ அடக்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை வேறு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த படமும் எடுத்துகிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. சில விஷயத்துக்காக நான் அந்த படத்தோட பேரும் அந்த படத்தோட தயாரிப்பாளர் பேரையும் நான் உங்களுக்கு சொல்லலை. எனக்கு ரொம்ப பெரிய தயாரிப்பாளர் அவர். ஸோ அதுபோல் என்னென்னா எல்லாமே பாசிபிள், எல்லாமே முடியும், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது.